காணிகள் ஒப்படைக்கும் வரை வணக்கம். நாங்கள் இன்றைய பலாலி சந்தையில் நிற்கிறோம். பலாலி சந்தையில் இன்றைக்கு மக்கள் மிக பெரும் ஒரு மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் காலம் 8 மணி தொடக்கம் இப்போ மாலை 4:30 மணி வரை இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பலாலியிலிருந்து 1990ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி இன்றைய தினம் 4:30 மணிக்கு எந்த உடைமைகளும் எடுக்காமல் நாங்கள் சொந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்த நாள் 36 வருடங்கள் கடந்து 37வது வருடம் வலியோடு இன்றைய தினம் 37வது வருடத்திலே காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய தினம் இந்த போராட்டமானது எங்களுடைய காணிகளை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். பல அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த போராட்டங்கள் பல வடிவங்களிலே போராடி நாங்கள் ஏமாந்து இன்றைக்கு பொறுமை காத்து பொறுமை இழந்தவர்களாக இன்று இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு இவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குவோம் என்ற வாக்குறுதியோடு பலாலி மக்களை இந்த NPP அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அணுகி உங்களுடைய காணிகளை நாங்கள் விட்டு தருவோம் என்று இந்த பலாலி மக்கள் அனுர அரசாங்கத்துக்கு அனுர ஜனாதிபதியாக வருவதற்கும் பாராளுமன்றத்திலே தேர்தலிலே போட்டியிட்ட பொழுதும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கும் கட்சி பேதம் இல்லாமல் இவர்கள் இந்த அனுர அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்தார்கள். மிக நம்பிக்கையோடு இருந்தார்கள் இந்த காணிகள் கிடைக்கும் என்று. ஆனால் எங்களுக்கு கிடைத்தது இந்த வீதி மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் கட்டுப்பாட்டோடு. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பலாலி பகுதியிலே காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இதோ விடுகிறோம், எல்லாம் கதைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே தவிர காணிகளை விடுவிக்கவில்லை. ஆகவே நாங்கள் பொறுமை காத்த நாங்கள் பொறுமை இழந்து இன்று இந்த போராட்டத்தை இந்த 37வது வருஷத்தை காலடி எடுத்து வைக்கிற நாளில் போராடுறோம். இந்த போராட்டம் வெளி உலகுக்கு இந்த போராட்டம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் உங்களிடம் வைக்கின்றோம். ஏனென்று கேட்டால் இங்கு வருகின்ற ஜனாதிபதியாக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், நாங்கள் கத்துகிறோம், கோஷம் போடுகிறோம், இது வெளியில் போவதும் இல்லை, சிங்கள ஊடகங்களுக்கு இது போவதும் இல்லை, ஜனாதிபதிக்கோ ஏனையவர்களுக்கோ சரியான தகவல்களை போகாமல் இங்கு மூடி மறைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்க்குறோம். இதோ விடுகிறோம், எல்லாம் கதைத்து விட்டோம், DCC மீட்டிங்கு கூடுகிறார்கள், ஏதோ சண்டை பிடிக்கிறார்கள், முப்படை தளபதிகள் அங்கு வருகிறார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கவில்லை. ரணில் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது 244 ஏக்கர் காணி விவசாயம் செய்ய விட்டார்களே தவிர இன்னும் அதிலே வந்து முழுமையாக குடியிருக்க கூட இராணுவம் அனுமதிக்கவில்லை. ஆகவே நாங்கள் இதை கேட்டுக்கொள்ளுகின்றோம். இனியும் காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த போராட்டங்கள் இன்னும் வேறு விதமாக முன்னெடுக்கப்படும். எல்லா ஊடக நண்பர்களுக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். இங்கே இன்று காலமை 8:30 தொடக்கம் மாலை 4 மணி வரைக்கும் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏதாவது என்றால் இப்போ இந்த பலாலி சந்தியிலிருந்து வசாவளான் வரைக்கும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் உள்ள இராணுவம் கையகப்படுத்தியிருக்கின்ற காணி கட்டாயம் விடுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக என்னென்றால் நேற்று இங்கே ஒரு பாதுகாப்பு அமைச்சர் ஒருத்தர் இங்கே வந்துட்டு போனவர். ஆனால் வந்தவர் இதை பற்றி ஒரு கதையும் இல்லை. வந்தவர் என்ன தங்கட போலீஸ் நிலையத்தை திறந்து வச்சுட்டோ அல்லாட்டி ஏதோ ஒன்று போயினேன். ஆனால் ஜனாதிபதி வாரார் இந்த நாட்டுக்கு, இந்த இடத்துக்கு வாரார். வந்துட்டு என்ன நடந்து போயிட்டு வந்து சொல்கிறார், இங்கே யாழ்ப்பாணம் என்னன்னு சொல்கிறார், மாவட்ட மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் அவர் நடந்து செல்கிற பாதை எங்களுக்குரிய காணி, எங்களுக்குரிய வீதி, அதில் நடந்து சென்று போட்டு அதை வெளி உலகத்துக்கு சொல்லினா எங்கட ஜனாதிபதி வந்து இந்த நாட்டில் சுதந்திரம் நடமாடுது. அதேமாதிரி எங்களை சுதந்திரம் நடமாடணும். இங்கே நிற்கிறோம், இப்போ அங்கால போயிடாது, அங்கே போக சரியான கட்டுப்பாடு. எங்களோட கோயில் இருக்குது, எங்களோட சனசமூலியம் இருக்குது, எங்களோட காணி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு நல்ல தீர்வு வேணும். இந்த தீர்வை இந்த ஊடக, அதாவது நீங்கள் இதை வெளி உலக காட்டி இதால் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் வேண்டி தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதோட இப்போ என்னென்னா இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் முதல் தடவையாக பலாலி
மக்கள் அதாவது என்ன உதயகலாணி மக்கள் ஒன்றிய முதல் தடவையாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை இன்று தான் தொடங்கியிருக்கிறோம். இது தொடரும் மண்டில் தொடரும் எங்களுக்கு தொடரும் என நாங்கள் இன்னும் இதை பெற்றுக்கொள்ளும் வரையும் தொடர்ந்து நடக்கும் என்று கூறிக்கொண்டு மற்ற இதில் என்ன உங்களுக்கு ஒரு நாங்கள் இந்த ஊடக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பக்க சார்பு இல்லாமல் இப்போ இதில் பல அரசியல்வாதிகள் காலமே வந்திருக்கிறேன் எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்னு சொல்கிறது அந்த என்னென்னு சொல்கிறது அந்த நொண்டி சாட்டு சொல்லி போட்டு போயினேன். இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யணும் என்னென்னா இந்த பலாலி சந்திலேருந்து வசாலாம்பரைக்குரிய வீதியை 24 மணி நேரம் முதல் துறந்து விட்டு அது ஒரு வெற்றி. அதுக்கடுத்தது இடப்பக்கத்தை விட்டு வெள்ளப்பக்கத்தை விட்டு படிப்படியாக விடுங்க. நாங்கள் இப்போ உடனடியாக இப்போ 36 வருஷம் நாங்கள் என்ன உலகம் அமைதியாக இருந்தேன். நான் இங்கேருந்து போய்க்க ஒரு 10 வயது அது மாதிரி எல்லாரும் அப்படி போய் தான் வரோம். இப்போ இன்னும் நாங்கள் இன்னும் ஒரு 2-3 வருஷம் காத்திருப்போம். ஏனெண்டா இந்த ஒரு என்னென்னு சொல்கிறேன் அரசியல் நாங்களும் ஒரு தேசிய கட்சியில் பயணிப்பாக நான் இதை கூற விரும்பலை. ஆனால் இந்த அனுர அரசாங்கத்தை நம்பி அவருக்கும் கன வாக்குகள் நிறைய வாக்களித்து அவரையும் பெற்று செய்து அதுலேயும் ஒரு 3 பேர் இந்த இங்கே யாழ் மாவட்டத்தில் முதல் தடவையாக ஒரு சிங்கள கட்சி நான் அப்படி சொல்ல விரும்பலை. இப்போ நாங்களும் அதில் பயணிப்பால் அவை இரண்டாங்கிற இடங்களை விடணுமெண்டாக தான் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அதை செய்த நாங்கள் அப்படி செய்ததுக்கு அதுக்கு மேலதிகமாக ஒரு ஆசனம் ஒரு கடல் தொழில் அமைச்சர்னு இருக்கார். நாங்கள் பேர்களை சொல்ல விரும்பலை. ஆனால் அதில் இன்றைக்கு ஒரே ஒரு அமைச்சர்னு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் நாங்கள் இதுக்கு மேலே ஒரு கையில் இந்த பாதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேட்டியில் இந்த பாதை திறப்பு விழாக்கு நாங்கள் ஒரு பொங்கல் செய்த போது இதில் போட்டிருக்கிற ஒரு போட் இது ராணுவ குடியிருப்பு பிரதேசமா. ஆனால் நாங்கள் சொந்த உறுதி வச்சுருக்கு நாங்கள் இங்கே வேறு எங்கே இருக்கிறோம் அவே சொல்லிப்பட்டு நோமலாக போயினேன். இதே முதல் கட்டம் இதை அந்த பாதுகாப்பு அமைச்சரோ நாங்கள் இப்போ என்னென்னா எங்கட இந்த எல்லோரும் பலாலி மயலிட்டி ஆக்கள் எல்லாம் இப்போ ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஊடகம்லாம் நீங்கள் ஒழுங்கு செய்தால் நாங்கள் அவரை முதல் கேட்குற கேள்வி சொந்த உறுதி நாங்கள் என்னென்று இராணுவ பிரதேசம் என்றால் போடுவினேன். அதுக்கு ஒரு முடிவு கட்டாயம் ஊடகத்தால் நீங்கள் செய்யணும். இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி முடிச்சுக்கொள்ளும். நன்றி வணக்கம். அவர் என்னன்னு சொல்ற சாக்கு போக்கு சொல்லி போட்டு அதை பற்றி நான் தாங்களுக்கான வேலை செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லியும் தாங்கள் எஸ்டிசி மீட்டை காய்ச்சிருக்கோம்னு சொல்லியும் இராணுவத்தோட காய்ச்சிருக்கோம்னு சொல்லியும் அதே போல் இடத்தை பார்த்துருக்குறோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு டைம் தாங்க தான் விடுறோம்னு சொல்லிடுறோம். அப்போ எங்கட கேள்வி என்றால் டைம் தாங்க விடுறோம்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ காலம் கேட்க போறீங்கன்றதை 37 வருஷமாக விட்டாச்சு. எவ்வளோ காலம் அந்த கால வரைய டைம் லைன் எங்களுக்கு இல்லை வேட்டது தெரியல. அவை 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஜனாதிபதியோ இல்லாட்டி அவன் அரசாங்கம் 2 வருஷமாக ஆகுது. மற்ற நாங்கள் இதில் என்னென்னா உங்களோட ஊடகத்தில் நாங்கள் என்னென்னா மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் வேண்டாம். இந்த இது ஒரு உயர் பாத பலியம் என்றாலும் எங்களோட நிர்வாகம் சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையோட அணுகின பொழுது அவர்கள் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்கிறாங்க. அதேபோல் ஊடகங்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது. அதேபோல் நாங்கள் இனி தொடர்ந்து எங்களுக்கு செய்கிற இந்த கவனஈர்ப்பு போட்டாங்களுக்கு நீங்களும் ஒரு பக்கபலமாக இருந்து எங்களோட இந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு உதவி செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதையில் நீங்கள் நேக்கிற மாதிரி என்னென்னா இங்கேருந்து வவுனியா இருந்து வன்னியிலிருந்து காரநகர் அப்படியான தூர பிரதேசத்திலேருந்து எல்லாம் வந்திருக்கிறேன். அதை இதெல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு செய்யணும் என்று கூறி விடைபெறுத்தேன். நன்றி. நான் சுசீலா பலாலிலான் பிறந்து வளர்ந்தது. நாங்கள் இப்போ இதுக்கு முதலும் மயிலிட்டியில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம். அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கிறோம். நாங்கள் இங்கே இருந்து வெளிக்கிட்டு போய் இந்த 36 வருஷமும் இந்த என்னுடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளாக தான் கொண்டு போனாங்கள். பவனியா ஆகுறாவும் நாங்கள் திரிஞ்சு இந்த வன்னி எல்லாம் அடிவாடெல்லாம் திரிஞ்சு களைச்சி ஒவ்வொரு வீடாக நாங்கள் வீடுகள் கழுவி துப்புரவாக்கி ஒவ்வொருத்தரட்டும் பேச்சு வேண்டி எங்களை அகதிகளண்ட மாதிரி ஒரு தரக்குறைவாக கதைச்சு வாடகைக்கு போயிருந்தா ஓடி வந்த ஆக்கள்லானே அப்படின்ற மாதிரி எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் இருந்து நாங்கள் இப்போ திருப்பவும் யாழ்ப்பாணம் இப்போவும் நாங்கள் சொந்த இடத்துக்கு போயிடாமல் இருக்குது. எங்களோட தாய் தகப்பனுக்கு வயசு வந்துட்டுது. அந்த காணியை மீட்டு அதுகளை இருக்க விடுவோம்டா அந்த காணியில் கூட எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லை. சொந்த காணி நாங்கள் என்னுடைய மகளுக்கு எல்லாம் அந்த காணியை வச்சு நான் ஒரு மறி பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஏனெண்டா அந்த காணி கட்டுப்பாட்டுக்கே இருக்குது. கட்டுப்பாடுன்னு சொன்னால் அந்த இராணுவங்களை விட்டால் தான் நாங்கள் அந்த காணியை பிடிக்கலாம். மற்றது நாங்கள் இந்த இடத்துல எவ்வளவோ சந்தோஷமாக சொந்த பந்தம் எல்லாம் ஒரு இனமாக நாங்கள் நாங்கள் இன்றைக்கு திக்கி திசை மாறி ஒரு நன்மை தின்மைக்கு கூட ஒரு தடவை சந்திக்க முடியாத நிலைமை. ஆனால் அனுராமாத்தே இதால் நடந்து போனது சந்தோஷம்ண்டு எல்லாரும் சொல்லி நான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பலாலி ரோட்டில் அவர் எங்களை இருத்தி போட்டு அவர் இந்த ரோட்டால் நடந்து ஏர்போர்ட்டில் இருந்து வந்திருந்தா இந்த பலாலி மக்கள் அவரை மலர் தூவி நாங்கள் சந்தோஷமாக இதால் கூப்பிட்டு இருப்போம். ஏனெண்டா அப்படித்தான் நாங்கள் இராணுவத்தோட ஐக்கியமாக இருந்த நாங்கள் முதல்ல இந்திய நாமி இருந்து கூட இவ்வளவோ சனம் இடம்பெயர்ந்து ஓடியும் நாங்கள் போக இல்லை. ஏனெண்டா பலாலி மக்கள் அவ்வளவு ஆதரவாகவும் ஒரு எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நாங்கள் இருந்த நாங்கள். இப்போ என்னெண்டா எங்களோட
காணிகளை எல்லாம் கட்டிடங்களையும் இடித்து அதுக்குள்ளே எந்த கண்காண எங்களோட தோட்டத்துக்கு எல்லாம் எங்களோட காணிக்குள்ளே சோழன் வச்சிருக்கணும், தென்னை வச்சிருக்கணும், அதோட வாழை வச்சிருக்கணும். நாங்கள் ஒரு தேவஸ்தானத்துக்கு போக முடியல. என்ன கோயிலுக்கு போகிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சென்றி போட்டு நாங்கள் போயக்குள்ள எங்களோட மனசு கூசுது. ஐயோ இவன் அங்கால திரும்பி பார்த்தா நிற்கிறான், அஞ்சால திரும்பி ஏன் நாங்கள் எங்களோட கோயிலுக்கு போகிறதுக்கு பயந்து போக வேண்டிய கட்டம். நாங்கள் அனுரா மாத்தியாட்ட கேட்கறது, நாங்கள் உங்களை மலை போல நம்பித்தான் நாங்கள் இந்த முறை வாக்களித்தது. ஆனால் அவர் நல்லது செய்கிறார் சில விடயங்களில். ஆனால் அவரும் போராட்டத்தின் மத்தியில் சில விடுதலைகள் செய்கிறார், இல்லையென்று நாங்கள் சொல்ல இல்லை. இந்த முறை நாங்கள் போராட்டம் செய்ய தொடங்கி இருக்கிறோம். என்னுடைய அப்பாவுக்கு 86 வயசு. அவற்றை உயிர் போகிறதுக்கு இடையில் எனக்கு இந்த காணி கிடைக்கணும். ஏன்னா எங்களால் இனி எனக்கு பணம் பொருள் நான் கேட்கல. எனக்கு பணம் பொருள் நான் இன்றைக்கும் மதித்ததும் இல்லை. எனக்கு சொந்த பந்தம், எங்களோட சொந்த உறவுகள் பலரும் இந்த இடத்துல நாங்கள் சந்தோஷம் ஐக்கியமாக ஒரு கொண்டாட்டம் செய்ய வழி இல்லையேன்னு கேட்டால் நாங்கள் அனாத மாதிரி அடுத்தவன் இடத்துல போய் செய்யக்குள்ள ஒரு தினம் எங்களோட நேரம் வந்து நிற்கலாத நிலைமை. அப்படி நாங்கள் தனித்திருக்கிறோம். தயவு செய்து எங்களை நாங்கள் சொந்த பந்தத்தோடு எங்களோட இந்த 2 பக்க சைட்டும் எங்களுக்கு கண்ட உரிமையான காணி தயவு செய்து அனுரா மாத்தியாவுக்கு நீங்கள் இருக்கிற எல்லா மீடியாக்களுக்கும் இதுகளை அனுப்பி எங்களோட வெளி மாவட்டங்களை இருக்கிறவைகளுக்கும் புலம்பெயர் தமிழங்கள் அவைகளுக்கும் இதுகளை அனுப்பி இந்த அனுரா மாத்தையாவோட எல்லாரும் ஐக்கியமாக கதைச்சாவது சிங்கள மொழியில் முதல்ல கொடுங்காது அவருக்கு வெளிப்படுத்தி எங்களோட ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அதுவரையும் நாங்கள் போராட்டம் செய்து கொண்டு தான் இருப்போம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களோட எல்லா இந்த இது போராட்டத்துக்கும் உங்கள் யூடியூப் சேனல் எல்லாரையும் நாங்கள் பெருமையோடு இதுவரை இராணுவத்தினராலே கையகப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு ஒரு வர்த்தமானி பிரசுரம் செய்யப்பட்டது. காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் வலிகாமம் வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய 6000 சொச்ச ஏக்கர் காணிகளை தாங்கள் உடனடியாக கையகப்படுத்துவதாக ஒரு வர்த்தமானி பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வர்த்தமானி பிரசுரத்தின் அடிப்படையிலே உடனடியாக இந்த ஆதனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கின்ற அதே நேரம் சட்ட ரீதியாக அந்த ஆதனங்களை அரசுக்கு சுவீகரிக்கிறதுக்கான நடவடிக்கையும் தாங்கள் செய்ய போவதாக சொல்லியிருந்தார்கள். அதிலே ஏராளமான வழக்குகளை நாங்கள் உடனடியாக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் பொதுமக்கள் சார்பிலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நானும் பல வழக்குகளை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து சுவீகரிக்கிறதுக்கான முயற்சிகள் கைவிடப்பட்டிருந்தன. அதன் பின்னர் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் அளவிலான காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசாங்கத்தினுடைய தகவலின் அடிப்படையில் 2118 ஏக்கர் அளவிலான காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளாக இருக்கின்றன. இதிலே பொதுமக்களோடு கதைத்த அளவிலே கிட்டத்தட்ட 400 ஏக்கர் வரையான காணிகள் ஏற்கனவே அரச காணிகளாக இருக்கிறது. குறிப்பாக விமானத்தளத்துக்கு வழங்கப்பட்ட காணியும் அதை போன்று சில அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளுமாக கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் அளவிலான ஆதனம் இதுவரை அரச ஆதனமாக இருக்கிறது. மீதி 1600க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளும் தனியாருக்கு சொந்தமான காணிகள், அவை இராணுவத்தினராலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இந்த பலாலி வீதியால் அல்லது இந்த பருத்தித்துறை வீதியாலோ நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஏராளமான நிலங்கள் வெறுமையாக இராணுவத்தினுடைய முற்றுகைக்குள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறாக இருந்தால் அந்த காணிகள் இராணுவத்துக்கும் தேவையில்லாமல் பொதுமக்களுக்கும் வழங்கப்படாமல் வெறுமனே வேண்டுமென்றே அடாத்தாக அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மக்களுக்கு விடுவிக்காமல் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை வலுவாக எல்லோருக்கும் ஏற்படுத்துகின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்குகளிலே சில விடயங்களை சொல்லியிருந்தோம். சில படங்களையும் நாங்கள் அதில் இணைத்திருந்தோம். இந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுகின்ற காணிக்குள் அவர்கள் ஹோட்டல் நடத்துகிறார்கள். அதே போன்று விவசாயம் நடத்தி அந்த விவசாயத்தில் இருந்து வர விவசாய உற்பத்திகளை விற்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் இராணுவ தேவைக்கான ஒரு விடயம் அல்ல. ஹோட்டல் நடத்துவது இராணுவ பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. தல்சவன ஹோட்டலாக இருக்கலாம், இதிலே ஒரு பங்களோ இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் இராணுவ
பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்ல. அதே போன்று எங்களுடைய விவசாயம் செய்ய வேண்டிய பூமி, எங்களுடைய மக்கள் விவசாயம் செய்ய வேண்டிய பூமியிலே இராணுவம் விவசாயம் செய்து விற்று அதிலே உழைக்கின்ற ஒரு நடவடிக்கை இராணுவம் செய்வது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்கிலே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போன்று இன்று பயன்படுத்தப்படாமல் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற பகுதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இன்று 36 ஆண்டுகள் முடிவடைந்து இந்த மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதனங்கள் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தபடி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அரசு தரப்பு அது தொடர்பாக அசம்பந்தமாக இருக்கிறது. உண்மையிலே பலருடைய கனவு தங்களுடைய வாழ்நாளிலே இறுதி பகுதியிலே தாங்கள் இயற்கை எய்துவதற்கு முன்பதாக தங்களுடைய சொந்த ஆதனத்தில் ஒரு நாளாவது இருக்க மாட்டோமா அல்லது அதிலே ஒரு நாளாவது நாங்கள் வசிக்க மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு தான் இன்று பெரும்பாலான எங்களுடைய மக்கள் 36 ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏக்கம் யுத்தம் நிறைவடைந்து இன்று 17 ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு நிறைவேறவில்லை என்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். கொழும்பிலே பார்க்கின்ற பொழுது கொழும்பு ஜனாதிபதியினுடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாகவே மக்கள் பயன்படுத்துகிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் போய் வருகிறார்கள். அதே போன்று விமானப்படை தளமாக இருக்கலாம். ஆகவே கொழும்பிலே தென்னிலங்கையிலே அவர்களுடைய இராணுவ தளங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிகளை, கட்டுநாயக்கா விமானப்படை தளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு மக்களுடைய பாவனையில் இருக்கிறது. பொதுமக்கள் தாராளமாக அந்த வீதிகளிலே போய் வரக்கூடியதாக இருக்கின்ற நிலையிலே யுத்தம் முடிவடைந்து விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பின்னரும் 17 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த பலாலியிலே இருக்கக்கூடிய 2100 ஏக்கர்களை அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது நியாயப்படுத்த முடியாத சட்டவிரோதமான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்ற போது எங்களுடைய ஆதரவு முழுமையாக அவர்களுக்கு இருக்கும். அதே நேரம் நான் எங்களுடைய மக்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற விடயம், இந்த ஆக்கிரமிப்புகள் ஒரு சட்டவிரோதமானவை, சட்டத்தால் நியாயப்படுத்தப்பட முடியாதவை. ஆகவே இந்த இராணுவ ஆக்கிரமிப்பை நாங்கள் அகற்றக் கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு கவனம் செலுத்துகின்ற பட்சத்தில் மக்கள் வழக்கு தாக்கல் செய்ய தயாராக இருக்கின்ற பொழுது நாங்கள் சட்ட ரீதியான உதவியை செய்வதற்கு நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தை நான் மக்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆகவே மக்கள் தங்களுடைய போராட்டத்தை, தங்களுடைய இந்த காணி விடுவிப்புக்கான தங்களுடைய முயற்சியை பல கோணங்களில் செய்வதில் ஒரு தவறும் கிடையாது. பல்வேறு பக்கத்தாலும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அறவழி போராட்டம், கவனஈர்ப்பு போராட்டம், சர்வதேச ராஜதந்திர மட்டங்களிலே பேச்சுவார்த்தைகள், அதே போன்று சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தையும் நாங்கள் நீதிமன்றங்களிலே தொடுக்கின்ற பொழுது பல முனை அழுத்தத்தை அரசுக்கு கொடுத்து இந்த காடு பற்றி போயிருக்கின்ற பயன்படாமல் இருக்கின்ற உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளை நிலங்கள், பயன்பாட்டு நிலங்கள், மக்களுடைய வாழ்விடங்களை உடனடியாக அரசாங்கம் விடுவித்து மக்களிடம் கையளிக்க வேண்டும். அதுக்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்தும் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். மிகவும் துரதிர்ஷ்டவசம், இலங்கையிலே இருக்கக்கூடிய வேறு எந்த இன மக்களுக்கும் இல்லாத ஒரு துயரம் எங்களுடைய மக்கள் யுத்தம் முடிந்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சரி, சர்வதேச சமூகம் சரி, உடனடியாக தலையீடு செய்து இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.